வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் பனங்கிழங்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு 8 எடுத்திருக்கேன். மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிக்கோங்க, நிறைய மண் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 8 கிழங்குல 250 கிராம் கிடைக்கும். காய வச்சு எடுத்தோம்னா இந்த கிழங்கெல்லாம் குக்கரில் போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் எதுவும் தேவை கிடையாது. முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை போட்டு மூடிடலாம். ஒரு 4 விசில் விட்டால் போதும். 4 விசில் வந்துருச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவுக்கு நார் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாளெல்லாம் எடுத்துருங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா வெயிலில் சீக்கிரம் காயும். 4 நாள் ஆகும் வெயிலில் காயறதுக்கு. உங்களுக்கு வெயில் கம்மியாக இருந்தால் ஜாஸ்தி நாள் ஆகும். நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. 250 கிராம் கிடச்சிச்சு எனக்கு காய வச்சது. சுத்தம் பண்ண மூங்கில் அரிசி 200 கிராம், சுக்கு 10 கிராம், பூங்கார் அரிசி 200 கிராம், எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. காட்டு யானம் 200 கிராம், அரிசியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி 25 கிராம், பாதாம் 25 கிராம், ஏலக்காய் 5 இல்லைனா முந்திரி 20, பாதாம் 20 சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பனங்கிழங்குல ஏராளமான சத்துக்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல் உஷ்ணம் குறைக்கும், உடல் எடையை அதிகரிக்கும். இது 6 மாத குழந்தைகள் கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு அரைச்சாச்சு. இதை நல்லா பேப்பரில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும். ஆறுனதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வருஷம் ஆனாலும் கெடாது. எப்பப்பெல்லாம் நமக்கு வேணுமோ அப்பப்போ கஞ்சி எடுத்து பண்ணிக்கலாம். 1 கப்பு மாவு போட்டுக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு, 2வது கப்பு, 3வது கப்பு, 4வது கப் தண்ணி. நீங்கள் தண்ணியாகவே நீங்கள் கரைச்சிக்கோங்க. ஏன்னா மாவு சீக்கிரம் கெட்டியாகும். அரிசியெல்லாம் போட்டனால நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கலந்துட்டுக்கிட்டே இருங்க. அரிசியெல்லாம் போட்டனால சீக்கிரம் கெட்டியாகிடும். அரிசி எதுவுமே நம்ம வறுக்கவே இல்லை, அப்படியே தான் மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா வேகணும். உங்களுக்கு தண்ணி இன்னும் ஜாஸ்தி வேணால் கூட இன்னும் 1 டம்ளர் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல். பாருங்கள், கெட்டியாகிட்டே இருக்குது. நல்லா வேகணும். கஞ்சி ரெடியாகிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நறுமணம் வருது. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பனங்கற்கண்டு இல்லை பனங்கற்பட்டி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்க்குறேன். உங்களுக்கு நார்மல் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். சுவை ஜாஸ்தி வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கஞ்சி வெந்த பிறகு தான் சுகர் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா மாவு வேகாது, அப்படியே தான் இருக்கும், வயிறு வலிக்கும். அதனால் நீங்கள் நல்லா வெந்த பிறகு நீங்கள் சுகர் என்ன வேணுமோ சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கரையணும். சுவையான பனங்கிழங்கு சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது 6 மாத குழந்தைகள் கூட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.